பெருமையாகவும் கருதுகிறோம். எங்களுடைய கடமை அதிகரித்திருப்பதாகவும் உணர்கிறோம். நான் 5வது முறையாக இங்கே பொறுப்பேற்றிருந்தாலும் என்னோடு இருக்கிற கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும், சுதீஷ் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கூட்டணியின் சார்பில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லோரும் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 19 புதிய உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருந்தார்கள். மறுபடியும் 16ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அப்பொழுது மீதி இருப்பவர்கள் எடுக்கக்கூடும். ஆக எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ் மொழி, தமிழ் இனம் இந்த உரிமை குரலோடு சேர்த்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கும், குறிப்பாக அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகள், கூட்டாட்சி தத்துவம், மதசார்பற்ற தன்மை இவற்றுக்கெல்லாம் ஊறு நேருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம். கடந்த காலத்திலே எங்களுடைய பணிகளை பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது புதிதாக 2 படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய வலிமை எப்பொழுதும் போல் இங்கு இருக்கின்றது. எங்களுடைய பணி தொடரும். எங்களுடைய கடமை எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும் என்று நான் நம்பிக்கை தெரிவிக்கின்றேன். இருவருமே ஆர்வமுள்ள, துடிப்புள்ள, திறமை உள்ளவர்கள். ஆக இது மாநிலங்களவைக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. தேர்தல் நேரத்தில் 16ஆம் தேதி திரும்பவும் பார்லிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுல மகளிர் மசோதா மறையில தெரிகிறது. எப்படி பார்க்கிறேன்? நான் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோடு இது பற்றி பேசினேன். அவர் எனக்கு அதெல்லாம் விளக்க வேண்டாம். இதில் சாதக பாதகங்கள் நிறைய இருக்கின்றன. எங்களுக்கு கருத்துக்களும் இருக்கின்றன. முதல் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சியையும் அழைத்து பேசியதை நாங்கள் ஏற்கவில்லை. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அதற்கு பின்னால் ஒரு கடிதமே எழுதினார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று. ஆனால் அவர்கள் அதெல்லாம் வழக்கம் போல புறந்தள்ளிவிட்டு 16ஆம் தேதி கூட்டியிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் 54 பேர் இருக்கிறோம். மக்களவையில் 40, மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சி எல்லாம் சேர்ந்து 14 பேர் இருக்கிறோம். 54. மேற்கு வங்காளத்திலிருந்து 56, 57 பேர் இருக்கிறார்கள். ஆக 100 சொச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமான ஒரு தேர்தல் காலத்தில் தங்களுடைய மாநிலத்தில் பணிகளை ஆற்ற முடியாமல் முடக்குகின்ற ஒரு செயலாகத்தான் இதை கருதுகிறோம். நான் அவரிடம் கேட்டதை ஏன் ஒரு வாரம் கழித்து, அதாவது வாக்கெடுப்புக்கு முன்னால், வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னால் மேற்குவங்க தேர்தல் முடிந்தவுடன் நீங்கள் கூட்டியிருக்கலாமே, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அது பற்றிய கருத்துக்களோ மாற்று கருத்துக்களையோ நாங்கள் அப்போது பேச தயார். ஆனால் இப்போது எங்களை தேர்தல் பணியிலிருந்து முடக்கிவிட்டு தள்ளி போட முடியாது என்றார். ஒரு வார காலத்திற்குள் ஒன்று நடந்து விடாது. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றன நாடாளுமன்ற பொது வருவதற்கு. அதற்குள்ளாக என்ன அவசரம் என்றபோது அவர் வழக்கம் போல மழுப்பிக் கொண்டே இருந்தாரே தவிர, அவர்கள் எப்பொழுதும் எடுத்த முடிவை தங்களுடைய பெரும்பான்மையின் மூலம் திணிக்க பார்ப்பார்கள். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஒரு அரசியல் சட்ட திருத்தம் என்பதால் எல்லோரும் வந்தாக வேண்டும். காரணம், இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இவர்கள் இதை ஆதரிக்கவில்லை, மகளிருக்கு என்றெல்லாம் பேசுவார். வர வேண்டும். ஆனால் மக்களவையிலே அவர்களுக்கு 3/2 பங்கு இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், அரசியல் சட்ட மசோதா திருத்தம் என்றால் மொத்த உறுப்பினர்களில் 50 விழுக்காட்டுக்கு வந்து இருந்தவர்களில் 3/2 பங்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அநேகமாக மக்களவையில் அது இருக்காது. என்னுடைய கணக்குப்படி மாநிலங்களவையிலும் அது சாத்தியமில்லை. அதாவது 50% என்று சொல்கிற போது வரக்கூடும். ஆனால் வந்து இருப்பவர்களில் 3/2 பங்கு என்கிற போது அவர்களுக்கு அதில் பெரும் பின்னடைவு ஏற்படும். எனவே அது வாக்கெடுப்பின் போது வெளிப்படும். இதை நாங்கள் இப்படி எதிர்ப்பதற்கு காரணம், அந்த மசோதாக்களிலே சொல்லப்படுகின்ற காரணம், இன்னும் மசோதா வெளியாகவில்லை, அதனுடைய என்ன அதில் தன்மைகள் என்பது தெரியவில்லை. ஆனால் அறிந்த வகையில் இது ஏற்புடையதாக இருக்காது. தென் மாநிலங்களை வஞ்சிக்கிற வகையில் ரொம்ப அவசரமாக இதை திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள் என்று தான் கருதுகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். 16 நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல தமிழ்ல ஒலிக்கிறதுக்கு கட்டுப்பாடு இருந்த தமிழ் இன்னைக்கு ஒலிக்குது. 6 எம்பிக்கள் இன்னைக்கு தமிழ்லே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி பதவி பிரமாணம் செய்து வச்சவரும் மாநிலங்களவை தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எல்லாருக்கும் தமிழ்லே அவர் வாழ்த்து சொன்னார். எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக தான். எப்போதுமே தமிழ்நாட்டிலிருந்து வருகிற நாங்கள் எல்லோருமே, நீங்கள் மக்களவையிலும் பார்த்திருக்கிறோம், மாநிலங்களவையிலும் பார்த்திருக்கிறோம், தமிழில் தான் எடுப்போம். இன்றைக்கும் அப்படித்தான். எங்களோடு இருக்கிற அருமை சுதீஷ் அவர்களோ நாங்களோ எல்லோருமே தமிழில் தான் எடுத்துக்கொண்டோம். காங்கிரஸ் கட்சி உறுப்பினரும் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார். அதுதான் மரபு, அதுதான் பழக்கம்.
அதனால தமிழ் குரல் இங்கே எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நிலையிலும் நாங்கள் அதில் சமரசம் செய்து கொண்டதில்லை. பதவி பிரமாணம் எடுத்தோன்னே எல்லாருக்கும் அவர் தமிழ்லேயே வாழ்த்து சொன்னாரு. இதே புன்முகத்தோட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடக்கும் போதும் தமிழக எம்பிக்களுக்கு எங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்கும் போது பதில் தர வேண்டும், ஒத்துழைப்பு தீர்மானங்கள் கொடுக்கும் போது அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தால் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஆனால் அவரை பொறுத்தவரை அது நடக்காது. காரணம், ஒத்திவைப்பு தீர்மானமே இனிமேல் தராதீர்கள் என்று என்னை அழைத்து சொன்னார். அது கொடுக்காமல் எங்களால் அவையில் உறுப்பினராக இருக்க முடியாது. எங்களுடைய கடமை என்பது கட்சியினுடைய கருத்துக்கள், கொள்கைகள், மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகிற போது அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதிமுறைகளில் அதுவும் ஒன்று. ஆக அதை அனுமதிக்க மாட்டோம் என்பதும் மறுப்பதும் அவர்களுடைய உரிமை. அதே மாதிரி கொடுப்பது எங்கள் உரிமை. அவர் தமிழில் வாழ்த்து சொன்னார் என்பதால் எங்களுக்கு தான் தமிழில் வாழ்த்து சொன்னார், மற்றவர்களுக்கு எதில் சொன்னார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆக அதெல்லாம் பின்னால் பார்த்துக் கொள்வோம். இந்த அவை நடப்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள், இனி வருவதையும் தமிழ்ல கேட்கறதுக்கு நல்ல இனிமையா இருந்தது. இல்ல பட் ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் அது சொல்றது, அதாவது சொல்றாங்கன்னா அவங்க ஒவ்வொரு தடையும் மறுக்கிறார்கள். எதற்காக நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். இது நேரத்தை வீணாக்குகிற முயற்சி அல்ல. விதிமுறைகளின்படி எந்தெந்த வகையிலெல்லாம் எங்கள் பிரச்சனைகளை வலியுறுத்த முடியுமோ அந்த வகையில நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் அவர்கள் அதை அனுமதிப்பதில்லை, பேச அனுமதிப்பதில்லை. பேசினால் ஒலிபெருக்கி துண்டிக்கப்படும். இதெல்லாம் நடப்பதுதான். அதையும் மீறிதான் நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டோம். கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவாக்கு மட்டும் அவர் சொன்னாரா, இல்ல ஒட்டுமொத்த? அதாவது பொதுவா அவையிலேயே அவர் சொல்லியிருக்கிறார் பல நேரங்களில். இதற்கு பல முறை ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்கிறது, இது கொடுத்தால் ஏற்க முடியாது என்று பல முறை சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் உரிமை, ஆனால் இதை கொடுப்பதும் எங்கள் உரிமை என்று சொல்லியிருக்கிறோம். ஆக பொறுத்திருந்து பாருங்கள். எல்லா கேள்விக்கும் முதல் நாளே 2 புதிய நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு முன்னால் அங்கே நடக்கிற இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் சொல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள். பொறுத்திருங்க. அவைத்தலைவர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். அடுத்த வாட்டி நான் அவைத்தலைவர் சொல்வது என்பது எதை பற்றி, எந்த அடிப்படையில் என்பது இருக்கிறது. நாங்கள் விதிமுறையின்படி செயல்படுகிறோம். அதை மறுப்பதற்கு அவருக்கும் விதிமுறைப்படி உரிமை இருக்கலாம். ஆக கொடுப்பது எங்கள் உரிமை, மறுப்பதும் ஏற்பதும் சபையை நடத்த அனுமதிப்பதும் அவர்களுடைய உரிமை. Okay. Thank you.